மாதவிடாய் பிரச்சனை அப்படின்றது வந்து தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுலயும் வந்து பெண்களுக்கு பீரியட்ஸ் கலர் அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டிஃபரன்ஸ்ல இருக்கும். பிங்க், ஆரஞ்சு, மெரூன், கிரீன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிளாக் அப்படி கூட சொல்லுவாங்க. பிளாக் அப்படி இருக்கிறது டேஞ்சர் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. மெரூன் கலர் ரெட் கலர்ல வந்தா அது நார்மல் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம பிங்க் கலர், கிரீன் கலர், ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விதமான பிரச்சனைகள்னால நம்மளோட பீரியட்ஸ் கலர் மாறுது அப்படின்னும், பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் எதனால வருது, பிஎம்எஸ் பிரச்சனைகள் எதனால வருது, நம்மளுக்கு பீரியடோட டேட் ஏன் டிலே ஆகுது, அது மட்டும் இல்லாம இந்தியால பீரியட் ப்ராப்ளம் எவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு பீரியட் கலர் வந்து பிங்க் கலர்ல வரும். அது எதனால வருது அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளைப்படுதலும் அது கூட வந்து நம்மளோட பீரியட் பிளட் அப்படி சேரும் போது அது வந்து பிங்க் கலரா வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் பீரியட், அதாவது நம்மளோட பியூபர்ட்டி பீரியடுக்கு அப்புறமா வந்து வரக்கூடிய பீரியட்ஸ் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயமும் கூட. அதாவது பிளாக் கலர்ல எனக்கு பீரியட்ஸ் ஆகுது, எனக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து டாக்டர்ஸ் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, பிளாக் அப்படின்றது நார்மல் தான். கர்ப்பப்பையில தேங்கி இருக்கக்கூடிய பிளட், அதாவது உங்களுக்கு முன்னாடி மாசம் பீரியட்ஸ் ஆகியிருக்கும், அது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா பீரியட் ஆகாம அது வந்து கொஞ்சம் தேங்கி இருக்கும் போது அடுத்த பீரியட் கூட அது சேர்ந்து வரும்போது பிளாக்கா வெளிவருது அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்கரேஜ் ஆனவங்களுக்கு, அதாவது அபார்ஷன் ஆகுறவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர்ல தான் பீரியட் ஆகும். மெரூன் கலர் அண்ட் ரெட் கலர் அப்படி வரக்கூடிய பிளட் அப்படிதான் ஃப்ரெஷ்ஷா வர பீரியட் பிளட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு பாடியில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்ல, மெடிசன் எதுவும் எடுக்காம அதுக்கேத்த மாதிரி ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு அவங்களோட பீரியட் சைக்கிள் ரெகுலரா போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு தான் மெரூன் அண்ட் ரெட் கலர்ல பீரியட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரஞ்சு அண்ட் கிரீன், ஆரஞ்சு கலர்லயும் கிரீன் கலர்லயும் வரக்கூடிய பிளட் அப்படின்றது ஏதோ ஒரு விஷயத்துல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகி இருக்கறனால தான் ஆரஞ்சு அண்ட் கிரீன் கலர் வரும். இதை வந்து கண்டிப்பா டாக்டர்ஸ் கிட்ட பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு என்ன மாதிரியான மெடிசின்ஸ் எடுக்கணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சோ இது எல்லாமே வந்து பீரியட்ஸ் கலர். இது தாண்டி நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் சில பேருக்கு ரொம்ப நாள் வராமலே இருக்கும். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிசிஓடி ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்னா நம்மளோட ஃபுட் சைக்கிளை நம்ம மாத்திக்கும் போதுதான். அதாவது ஜங்க் ஃபுட் அதிகமா எடுத்துக்கும் போது நம்மளுக்கு தேவையான பிளட் அப்படின்றது கரெக்டான ப்ராப்பர் ஃபுட்ஸ்ல கிடைக்காது. நம்ம ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ இன்டேக் பண்ணும்போது தான் நம்மளோட சர்க்குலேஷன் அப்படின்றது ப்ராப்பரா இருக்கும். இது எல்லாம் ப்ராப்பரா நடக்காம 40 டேஸ்க்கு ஒன்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ்லாம் நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஆகும். அதை தான் வந்து பிசிஓடி அப்படின்னு சொல்றாங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தாலும், ஒர்க் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் போது நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், அதெல்லாம் வரும்போது கூட பிசிஓடி ப்ராப்ளம் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு தான் பிசிஓடி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியால பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 47% பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து சீக்கிரமே மெனோபாஸ் பீரியடும் வந்து கிடைச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. மெனோபாஸ் பீரியட் வந்து 50+ ஆகும்போது தான் வந்து நம்மளுக்கு மெனோபாஸ், அதாவது பீரியட் ஸ்டாப் ஆகுற அந்த பீரியட் இருக்கும். இப்போ வந்து 30+, 40+ அவங்களுக்குலாமே வந்து பீரியட் ஸ்டாப் ஆகிறது. இதுக்கான காரணமுமே நம்ம ப்ராப்பரான ஃபுட்டை இன்டேக் பண்ணாததுனால தான். பீரியட்ஸ் வந்தாலே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோ, அம்மாவோ, ஒய்ஃபோ ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, கத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து பிஎம் சிண்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம். அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரப்போகிற ஒரு 4 டேஸோ 5 டேஸோ பிஃபோரே தலைவலிக்கிறது, வயிறு வலிக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது, சம்பந்தமே இல்லாம கத்துவாங்க, செஸ்ட் பெயின் வரும் நிறைய பேருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரியாமலே இருக்கும். அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள பாத்துக்கிறத விட அவங்களோட பார்ட்னர்ஸோ பேரண்ட்ஸோ அவங்கள வந்து நல்லா பாத்துக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு. என்னன்னா இப்ப அவங்க கத்துறாங்கன்னா ஓகே, இவளுக்கு ஏதோ பிரச்சனை ஆக போகுது அதனாலதான் இவ கத்துறா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணாம கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் குறையறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. பீரியட் சைக்கிள் அப்படின்றது 28 டேஸ் அப்படின்றது ரெகுலர். அதையும் மீறி வந்து சில பேருக்கு 21 to 35 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து நார்மல் தான். ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்றது வந்து நிறைய நடக்கும் ஆஃப்டர் மேரேஜ். அவங்க எல்லாருமே வந்து பிரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டேஸை வந்து கால்குலேட் பண்ணி டாக்டர்ஸ் கிட்ட பிரிஸ்கிரைப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இல்ல நான் வந்து யங் ஏஜ் அடல்ட் தான் அப்படின்னு சொன்னா உங்களோட ஃபுட் ஸ்டைல் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகியிருக்கிறதுனால தான் உங்களுக்கு பீரியட்ஸ் டிலே ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். மெயினா வந்து நம்ம பீரியட்
ஆகல அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. சோ அந்த தைராய்டு டெஸ்டையும் எடுத்துட்டு அது நார்மலா இருக்கு அப்படின்னா பீரியட்ஸ்க்கு நம்ம என்னென்ன ஃபுட்ல இன்டேக் பண்ணிக்கணுமோ அது எல்லாமே இன்டேக் பண்ணிக்கணும். மெடிசின்ஸை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் என்னென்ன பிரச்சனைகள்னால வருது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பார்த்தோம். இத வந்து நேச்சுரல் ரெமெடியில டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற ஹோம் ரெமெடிஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மெயினா வந்து சுடு தண்ணி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருந்துட்டு இருக்கு. வெயிட் லாஸ்க்கும் சரி இல்ல ஹெல்த்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சுடு தண்ணி தான் வந்து நம்மள கியூர் பண்ணும் அப்படின்ற மாதிரி அது சின்ன வயசுல இருந்தே நம்ம பாட்டி காலத்துல இருந்தே வந்து அது ஒரு டேர்மாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே சுடு தண்ணியில பூண்டு, பெருங்காயம், நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 30 நாள் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸும் வந்து கியூர் ஆகும். அதே மாதிரி மென்சுரல் சைக்கிளும் வந்து ப்ராப்பரா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ரெமெடி என்ன அப்படின்னா கருஞ்சீரகம், மிளகு, பூண்டு, அப்புறம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து 7 நாள், அதாவது உங்களுக்கு ஒரு சைக்கிள் நடந்துட்டு இருக்கும், அந்த சைக்கிள் வந்து டிலே ஆகுது, ஒரு 5 days 10 days டிலே ஆகிருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு நெக்ஸ்ட் 5 daysக்குள்ள எனக்கு பீரியட்ஸ் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போறவங்கலாம் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க, எனக்கு முன்னாடியே வந்து பீரியட்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி. நம்ம அதையுமே தவிர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ்லேயே போகலாம் அப்படின்றதும் நல்லதுதான். ஸோ இதை வந்து ஒரு 5 days நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து 1 weekக்குள்ள உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டாக்டரை சஜஸ்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்னொரு ரெமெடி என்ன அப்படின்னா இஞ்சி, மஞ்சத்தூள், சீரக பொடி, அது கூட வந்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு ஒரு 2-3 days குடிக்கும் போதே ரெகுலரா பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ரெமெடியை தான் வந்து நிறைய டாக்டர்ஸும் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ பீரியட்ஸ் எதனால வந்து நம்மளுக்கு இர்ரெகுலர் ஆகுது, பிசிஓடி ப்ராப்ளம் என்ன, நம்மளுக்கு பீரியட் பிளட் ஏன் இப்படி வருது அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப விரிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த்ல ஏதாவது டவுட் இருந்திருக்கும், இந்த விஷயங்கள்லாம் மாத்திக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோல அதுக்கான பதிலையும் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் அஷ்டா.